உங்க பிசினஸ் வெற்றியடையணுமா? அப்போ இந்த பிராண்டிங் மிஸ்டேக்ஸை கண்டிப்பா செய்யாதீங்க. வணிகத்தின் முக்கியமான அடிப்படை பிராண்டிங் தான். ஆனா தவறான பிராண்டிங் உங்கள் வணிகத்தை அழிக்கலாம். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. உங்க பிசினஸுக்கு முக்கியமான பிராண்டிங் தவறுகளை தவிர்க்கலாம். முதலில் கன்சிஸ்டன்ட் இல்லாத பிராண்டிங், அதாவது லோகோ, கலர்ஸ் மற்றும் மெசேஜிங் ஐ கன்சிஸ்டன்டாக வைக்கவும். இல்லையென்றால் கஸ்டமர்ஸ் குழப்பமடைவார்கள். டார்கெட் ஆடியன்ஸை புறக்கணித்தல். உங்கள் டார்கெட் ஆடியன்ஸை புரிந்து கொள்ளாமல் இருந்தால் அவர்களுக்கு பிடிக்காத பிராண்டிங் செய்வீர்கள். அடுத்து மோசமான விஷுவல்ஸ், லோ குவாலிட்டி லோகோ, இமேஜஸ் அல்லது டிசைன்ஸ் யூஸ் பண்ணினால் உங்கள் பிராண்ட் கிரெடிபிலிட்டி குறைந்துவிடும். ஸ்டோரி டெல்லிங் இல்லாதது. உங்கள் பிராண்டுக்கு ஒரு ஸ்டோரி இல்லையென்றால் கஸ்டமர்ஸ் எமோஷனலாக கனெக்ட் ஆக மாட்டார்கள். காம்படிட்டர்ஸை காப்பி செய்வது. காம்படிட்டர்ஸை காப்பி பண்ணினால் உங்கள் பிராண்டுக்கு யூனிக் ஐடென்டிட்டி இருக்காது. நெக்ஸ்ட், ஆன்லைன் பிரசன்ஸை புறக்கணித்தல். வெப்சைட், சோஷியல் மீடியா மற்றும் ஆன்லைன் ரிவ்யூஸை இக்னோர் பண்ணினால் உங்கள் பிராண்ட் விசிபிலிட்டி குறையும். லோ குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ், இது மிகவும் முக்கியம். பிராண்டிங் மட்டுமல்ல, குவாலிட்டியும் முக்கியம். ஒரு முறை வாங்கியவர்கள் மீண்டும் வர வேண்டும். கடைசியா மெசேஜ் ஐ காம்ப்ளெக்ஸாக வைத்தல். உங்கள் பிராண்ட் மெசேஜ் ஐ காம்ப்ளெக்ஸாக வைத்தால் கஸ்டமர்ஸ்க்கு புரியாது. இது மாதிரியான மேலும் பல தகவல்களை பெற கீழே தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.